அதிமுகவில் பிளவா என்ற கேள்வி இன்னும் வலிமையாகவே எழுந்திருக்கிறது. அதே கேள்விதான் சி.வி. சண்முகம் தரப்பிடமும் முன்வைக்கப்பட்டது. இவ்வளவு காலம் பொறுத்து விட்டீர்கள், இன்னும் சற்று நேரம் பொறுங்கள், அனைத்து விடயங்களும் தெரிய வரும் என்பதனை அவர் சொல்லிச் சென்றிருக்கிறார். வெளிப்படையாக எந்த பதிலையும் அவர் கூறவில்லை. சற்று நேரம் பொறுங்கள், எல்லாம் தெரிய வரும் என்று சி.வி. சண்முகம் தரப்பு சொல்லிச் சென்றிருக்கிறது. இந்நிலையில் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பாக சட்டப்பேரவை செயலரை எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஏற்கனவே சந்தித்து மனு எழுதியிருக்கிறார்கள். தளவாய் சுந்தரம், OS மணியன் உள்ளிட்ட 17 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இன்று காலையில் மனு அளித்திருந்தார்கள். இந்நிலையில் சி.வி. சண்முகம் தரப்பு SP வேலுமணியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக முன்மொழிந்து கடிதம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் என்ன கடிதம் கொடுக்கப்பட்டது, மனுவில் என்ன விவரங்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், நேத்து முதலமைச்சர் புதிய கவர்னன்ஸ் பொறுப்பேற்றது, அதற்கு பிறகு சட்டப்பேரவை நிகழ்வுகள் இன்றைக்கு எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். நடுவுல ஒரு முக்கியமான விஷயம் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. அது அதிமுகவினுடைய பிளவு. அது ரொம்ப கண்கூடா தெரிய வரதா பார்க்கணுமா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம்? நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பிளவை நோக்கி அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இது வெளிச்சம் போட்டு காட்டுது. கிட்டத்தட்ட 2 குழுக்களாக சட்டமன்றத்திற்கு வந்ததாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு முதல் கூட்டத்தொடர், இன்னைக்கு முதல்ல நடந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கே அவர்கள் 2 குழுக்களாக தனித்தனியாக வந்ததாக இருக்கலாம். தொடர்ந்து அதிமுகவுக்குள் இன்று வரை ஒரு பெரிய சலசலப்பு உள்ளுக்குள்ள ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தனித்தனியாக கூட்டங்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறதா இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலங்களில் ஒரு 11 தோல்வியை தழுவி இருந்தாலும் கூட அதற்குள்ள ஒரு சில காரணங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் இல்ல, இடையில வந்த ஒரே தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் தான். நீங்க தொடர்ச்சியாக திமுக கூட 1977 இருந்து 13 ஆண்டுகள் ஆட்சி இல்லாமல் இருந்திருக்காங்க. அதே போன்று 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரம் இல்லாமல் இருந்ததே இல்லை. இப்ப அப்படி ஒரு சூழல் வந்திருக்கிறதுனாலையும் கிட்டத்தட்ட நீங்க கொங்கு பெல்ட், அதாவது கோட்டை என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பார்க்கப்பட்ட பகுதிகள், அங்கேயே கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. சேலம் மாவட்டம் கடந்த முறை 11 தொகுதியில் 10 தொகுதி ஜெயித்த மாவட்டம், அங்குமே இந்த முறை அதிமுகவுக்கு பலத்த அடி. இதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்குள் 2 அணிகள். அதுல ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுச் செயலாளர் இருக்கையை கேள்விக்குறியாக்குவது, சட்டமன்ற குழு தலைவர், அந்த குழு தலைவர் பொறுப்பை SP வேலுமணி போன்றவர்களுக்கு வழங்க சொல்லுது, துணைத் தலைவர் பொறுப்பை சி.வி. சண்முகத்துக்கு வழங்க சொல்லுது. இருதரப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்திருக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசம் இப்பொழுது 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் பக்கம் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் தரப்புல 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் 35 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சொல்வதாக தகவல்கள் வருகிறது. சோ அதிமுக நிச்சயமாக ஒரு பிளவை எதிர்நோக்கி இருக்கிறது. நீங்க கடந்த காலங்களில் ஒட்ட வைக்கப்பட்டது போன்றோ, சிலரை நீக்குனா தன்னுடைய கை ஓங்கும் என்பது போன்ற சூழலை இப்பொழுது அவர்கள் கடந்திருக்காங்க. ஒரு பெரிய பிளவை எதிர்நோக்கி அதிமுக செல்கிறது அப்படிங்கறதான் இது நமக்கு உணர்த்தது. கிட்டத்தட்ட நீங்க சொன்னதை போல இருவரும் தனித்தனியாக போய் மனுவை கொடுக்கிறதா இருக்கலாம். கிட்டத்தட்ட நீங்க எதிர்கட்சி வரிசையில கூட வரல. நம்ம எதிர்கட்சி தலைவருக்காவது கடந்த காலங்களில் பிரச்சனை வந்தது. இதே போன்று OPS அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய பேச்சு வருகிற பொழுது எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை தான் வைத்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். துணைத் தலைவர் பொறுப்பை OPS கொடுத்தார். OPS அவர்கள் நீக்கப்பட்ட போது கூட அதே சமூகத்தை சேர்ந்த RB உதயகுமாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுச் செயலாளருக்கையும் சேர்ந்தே கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ அந்த வகையில் நம்ம இதை பார்த்தோம்னா நிச்சயமா அதிமுக ஒரு பிளவை எதிர்கொள்ள தயாராக இருக்கு. அதுக்கான சூழல்கள் அனைத்தும் இருக்கிறதா இது நமக்கு உணர்த்துது. சுவாமிநாதன், இப்போ ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதன் நடைமுறை என்னவாக இருக்கு? ஏன்னா இப்போ 17 பேர் EPS, 30 பேர் SP வேலுமணி தரப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா 24 கையெழுத்து இருக்கு EPS அவர்களுடைய ஆதரவு கடிதத்துல, 23 பேர் தான் சி.வி. சண்முகம் தரப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 2/3 அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான மெஜாரிட்டி, யாரு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இப்ப அதிகம் இருக்கு? EPSன்னு பாக்கணுமா, SP வேலுமணி அவர்கள்னு பாக்கணுமா? ஆமா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பதை தாண்டி கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவு கடிதத்தில் நீங்கள் சொன்னதை போல 23 பேர் என்கிற ஒரு கையெழுத்து இருந்தாலுமே கூட இப்பொழுது சி.வி. சண்முகம் தரப்புக்கு கூடுதலாக ஒருவர் இருந்தால் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைத்து விடும். நீங்க சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு கிட்டத்தட்ட அது யாருக்கு அதிகமான எண்ணிக்கை காட்டுகிறாங்களோ, நீங்க சொன்ன மாதிரி 3/2 அப்படின்னு வர்றப்ப யார் அதிகமாக காட்டுகிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடந்த கால அதிகார யுத்தத்திலிருந்து பார்க்கிறப்ப அவருக்கு ஒரு சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பு,
அதுவே இப்ப இது கேள்விக்குறியாக இருக்கிறது. யாரிடம் அதிகம் இருக்கிறதோ, யாருக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு 24 என்றாலும் கூட இப்ப 24 பேரும் அவரோடு தான் இருக்கிறார்களா? அது 2 பேரும் வாய் திறந்து பேசினாதான் நமக்கு தெரியும். கடிதங்கள் வாங்கியிருக்காங்க, 2 பேர்த்தையும் ஆதரவு கடிதம் இருக்கிறதுனா அந்த எண்ணிக்கையை உறுதி செய்வதற்கான நபர்கள் இல்ல. அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய கையெழுத்துகள் எவ்வளவு பேர், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து ஒப்புதல் அதுல இருக்கு அப்படின்றத வச்சுதானே சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த கட்சிக்கு. இப்ப ஒருவேளை 24 இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கணுமா? ஆமா, நிச்சயமாக சட்டமன்ற குழு தலைவருக்கு 24 என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தா நிச்சயமா அவர் தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பட் இது கட்சிக்குள்ள ஒரு பிளவு. நீங்க சட்டமன்ற குழு தலைவர் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நீங்க 24 பேருக்கு வெளியில 23 பேர் எதிராக இருக்காங்களே வெற்றி பெற்றவர்கள். அதுக்கு நீங்க சட்டமன்ற குழு தலைவர் என்கிற நிலையை தாண்டி அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு அப்படியே மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கும். நீங்க அவர்கள் மக்களை சந்திக்க போகணும், கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் செயல்படுகிற விதம் எல்லாத்திலையுமே எதிர் துருவத்துல செயல்படுவாங்க. சோ அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பட் 24 என்கிற எண்ணிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்தால் அவர் தான் சட்டமன்ற குழு தலைவர். நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அதற்கு முன்பு முதல்வராக இருந்தவர். நீ காங்கிரஸ் கூட சிக்கல் இல்லாம ஒரு சட்டமன்ற குழு தலைவரை கிட்டத்தட்ட 5 பேர் ஜெயித்த அன்னைக்கே வெளியிட்டாங்க பேரை. அப்ப இதுக்கு அதற்கே இன்னைக்கு அதிமுக போராடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சிக்கு பெரும் பின்னடைவு அப்படின்னு தான் நான் இல்ல. இதை இன்னொரு காட்சியாக 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில ரிசார்ட்ல வைக்கப்பட்டாங்க, அவங்க தனியாக பிரிந்து செல்கிறார்கள், தாவேக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் அப்படின்லாம் பேசப்பட்டது. இப்ப அவங்க தரப்புல 30 பேர் இருக்கும்போது எஸ்பி வேலுமணி அவரை முன்மொழிந்திருக்கும் பட்சத்துல அவரு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்லையா? ஆமா, நிச்சயமா 30 பேர் அவர்களிடம் இருந்து 30 பேருடைய கடிதம் இருக்கணும். நீங்க சொன்னது போல, முதல்ல சொன்னது போல 30 பேருடைய கடிதம் இருந்தது அல்லது அந்த கையெழுத்து நான் சொல்லுது, அந்த கையெழுத்து இருந்ததுன்னா அவர்கள் தேர்வாகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்க எண்ணிக்கை தான் முக்கியம். இங்க இவர்கள் 24, அவர்கள் 23 என்றால் அந்த எண்ணிக்கையில இது இல்ல, மாற்றம் இல்ல. இங்க 30 பேர் ஒருவர் வைத்திருந்த ஒரே நபர் 2 கையெழுத்து போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இங்கும் இருப்பாங்க, அந்த முகாம்லையும் 2 நாள் இருந்திருப்பாங்க, 2லும் கையெழுத்து இருக்கும். அதெல்லாம் ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கி விடும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா. அது மாதிரி நிறைய குழப்பங்கள் அதற்குள் இருக்கிறது. எது எப்படியோ அதிமுக ஒரு குழப்பமான சூழலுக்குள் இருக்கிறது அப்படிங்கறதா உள்ள. எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கட்சியை தன் கைக்குள்ள வச்சிருந்தார். யாரு எதிர்த்தாலும் அவர்களை கட்சியிலிருந்து ஒன்றா அவங்களை வெளியேற்றுவது அப்படின்ற அதுல அவர் ரொம்ப ஸ்டபனா இருந்த ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ அது எல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வச்சிருக்கா மூத்த நிர்வாகிகள் மத்தியில, மூத்த தலைவர்கள் மத்தியில. ஆமா, நிச்சயமாக கிட்டத்தட்ட இது 2 வகையான காரணங்கள் நான் ஒண்ணு பாக்குறேன். ஒன்று, அரவணைத்து செல்லுதல். இங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கே உயர்வானது. அவரே பல முறை பேசியிருப்பார் கடந்த கால கூட்டங்கள்ல. கட்சி எப்போ முக்கியம், கட்சி ஆட்சிக்கு எப்பொழுது வேண்டாலும் வரலாம், கட்சி முக்கியம் என்று இருப்பார். ஆனா அவரே நினைத்திருக்க மாட்டார் எதிர்கட்சி வரிசையை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இலக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். நீங்க எதிர்கட்சி தலைவர் என்கிற இருக்கை கூட ரொம்ப உயர்வான இருக்கு. இப்ப அதற்கும் கீழே ஒரு சட்டமன்ற குழு தலைவருக்கு போராடுற சூழல். நீங்க சொன்னதை போல கட்சியில 2 வகையான நிலைப்பாடுகள் ஏன் வருதுன்னா, நீங்க பலரோட அவர் அனுசரித்து செல்லல. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 6 மாத காலத்துல நம்ம ஒப்பிட்டாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மு க ஸ்டாலின் அவர்களை வீழ்த்திய வி.எஸ். பாபுவா இருக்கலாம், ஓ பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், கிட்டத்தட்ட ஆலங்குளத்துல ஜெயித்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவராக இருக்கலாம், ஒரத்தநாடுல ஜெயித்த வைத்தியலிங்கம் அவர்களாக இருக்கலாம், இப்ப சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் ஆக்கப்பட்டவர் சோழவந்தான் தொகுதியில் வெற்றி பெற்றவராக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் பட்டியல் போட முடியும். நீங்க அவரெல்லாம் விசில்ல ஜெயிச்சாங்க, உதயசூரியன்ல ஜெயிச்சாங்க. உதாரணத்துக்கு நாங்குநேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் வெளியேறிய ரெட்டியார்பட்டி நாராயணன் விசில் சின்னத்துல போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. இப்படி 10-12 பேர் கடந்த 4 மாதங்கள்ல மட்டும் வெளியேறினவங்க. அப்ப இவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆளுமையாக இருந்தவர்கள். அவர்களுடைய வெளியேற்றத்தை தடுக்கல அப்படிங்கக்கூடிய ஆரங்கம் ஒன்று. இன்னொன்று, இது வெற்றி பெற்றிருந்தால் கதை வேறு. அவர் பின்னால் அணிவகுப்பாங்க, கோஷங்கள் எழுப்பாங்க. நீங்க வரலாற்றிலே இல்லாத தோல்வி. 77க்கு பின்பு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் கூட வரலங்கும் போது அது உள்கட்சி ரீதியாக ஜனநாயக அடிப்படையில எதிர்கொள்ளலை எதிர்கொள்கிறது. அந்த வகையில் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப சவாலான காலகட்டம். நீங்க ஏற்கனவே பல பேர் நீக்கப்பட்டிருந்தார்கள், எதிர்குரல் எழுப்பியவர்கள் எல்லாம் நீக்கினாங்க. அதை சாத்தியப்படுத்த முடிந்ததுக்கு காரணம் அப்ப தேர்தல் தோல்வி இல்லை. அந்த தேர்தல் முக்கியமான தேர்தல்கள் இல்ல, 2021 தோல்வி ஆன பின்னும் கூட எதிர்கட்சி தலைவர் பதவி வருது. 75 இடங்கள்ல அந்த அணி ஜெயிக்கிறாங்க. 66 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்றாங்க. 4 பேர் தான் ஓபிஎஸ் பின்னாடி போறாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. தேர்தல் முடிந்த ஒரு வாரம் ஆகுவதற்குள்ள, கையில வைத்த விரலினுடைய மை காயறதுக்குள்ள, அப்படி கூட புரிஞ்சுக்கலாம், மை காயறதுக்குள்ள அந்த எம்எல்ஏக்களே அவர் பின்பு நிக்க மாட்டாங்க போது அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் அணிவகுக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்ப அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள்லாம் தொடர்ந்து அவருடைய பதவி காலத்துல அவர் முதல்வராக இருந்த போது இன்னும் இவரால் அமைச்சராக இருந்த
வந்தவர்கள். அப்படிப்பட்ட சில பேர் தான் அவர் தக்க வைக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். சுவாமிநாதன், நீங்க தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை உன்னிப்பா கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற அடிப்படையில கேட்கிறேன். இப்போ நாளை மறுநாள் சபாநாயகராக ஜெயஸ்ரீ பிரபாகர் தேர்வாக வாய்ப்பு. அவர் எதிர்கொள்ளக்கூடிய முதல் பிரச்சனை அதிமுக பிளவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. யார் சட்டமன்ற குழு தலைவராக, அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக நீங்க பார்க்கிறீங்க? அதிமுகவில் அடுத்தது என்ன? அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்பது அந்த கையெழுத்தினுடைய அடிப்படையில் தீர்மானமாகும். அது சற்றேறக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஞ்சியிருக்கிற நாட்கள்ல ஏதாவது காய் நகர்த்துவார், சமாதான முயற்சிகளை மேற்கொள்வார் அடிப்படையில அது இருதரப்புக்கும் இடையில் சமாதானமாக போதா அல்லது வேறு எப்படியாக போயிடுது என்பதை பொறுத்து தீர்மானிக்கப்படும். ஆனா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில உருவான ஒரு இயக்கம். இங்க திமுக தீய சக்தி என்று எம்ஜிஆர் அவர்கள் உச்சரித்தார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருக்கோளை தீய சக்தி நாங்க ரெண்டுமே இன்னைக்கு விஜய் எடுத்துக்கொண்டார். கிட்டத்தட்ட அவர்களிடம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் வர வேண்டும், அதையும் விஜய் எடுத்துக்கொண்டார். அப்ப அவர்களிடம் ஒரு கவர்ச்சியான பிம்பம் இருந்தது, விஜய்ங்கிற முகம் இருக்கு. சோ அப்ப திமுக எதிர்கட்சி தலைவர் பதவியை கைப்பற்றி விட்டது. இவங்க வெறுமனே சட்டமன்ற குழு தலைவராகத்தான் இருக்க போறாங்க. திமுக எதிர்கட்சி அரசியலை ரொம்ப கூர்மையாக செய்வாங்க. அதிமுக உள்கட்சி பிளவையும் சந்திக்கிறது. இப்படியே நிலைமை சென்றால் இவர்களுக்குள் சமரசம் ஏற்படாவிட்டால் ஒரு கிட்டத்தட்ட தொண்டர்களை அனுசரித்து செல்லக்கூடிய அளவிலான களமாக அது மாறாட்டா 1967க்கு பின்பு தமிழகத்தில் காங்கிரஸ் என்ன நிலைமை அடைந்ததோ அந்த சூழலை நோக்கி அதிமுகவை நகர்த்தி விடுகிற அபாயம் இருக்கு. இந்த அபாயம் தான் சொல்றேன். அவர்கள் விழித்துக் கொண்டால் சில பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி திரு சுவாமிநாதன் இணைப்பில் பேசியதற்கு.